ஏண்டா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா என்னடா? எப்ப பார்த்தாலும் கையிலேயே துண்டு வச்சுன்னு தகுதா? தோச்சி வயசாயிடும். என்னது கையில துணி துவைக்கிறது அவ்வளோ கஷ்டம்னு சொல்ற? அந்த காலத்து ஆளுங்க கையில தான் நெல் குத்துனாங்க, கையில தான் தோசை சுட்டாங்க, கையில தான் இட்லி சுட்டாங்க. இப்படி எல்லா வேலைக்கும் கையே தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் நீ என்னடா ஆனால் கையில் வேலை செய்து இவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறிய? அதனால தான் அந்த காலத்து பொம்பளைங்க ஸ்ட்ராங்காக ஹெல்த்தாக இருந்தாங்க. நீ என்ன புரியாமையே பேசினுக்கிற? என்னடா உடம்புக்கு நல்லதா? வா, பாதி துணியை நான் துவைச்சிட்டேன், மீ துணியை வந்து நீ தோய். ஏன்னா என் உடம்புக்கு நல்லது வந்த மாதிரியே உன் உடம்புக்கு நல்லது வரும்ல. மீ துணியை வந்து நீ தோய். வா 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 வா. எது துணியை நான் துவைக்கணுமா? ஐயோ ஏண்டா இதெல்லாம் உனக்கு தேவையா? கருத்து சொல்றேன்னு இப்படி கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டியே, மூடிட்டு இருந்திருக்கலாம்ல. தேவையில்லாம இப்போ துணி துவைக்க வச்சுச்சு அது. முழுசா சந்திரமுகியான மனைவி கங்காவே பா. என்னடா நான் போட்டுக்கிறது தலையில போட்டுக்கிறா, பொம்பளை போடுறதுல நம்ம தான் கிண்டல் பண்ண போறாங்கடா. உங்க எடுத்து போட்டுனா ஏன் போடக்கூடாதா? என் சட்டை எடுத்து நீ போட்டுன்னு இருப்ப, அதே மாதிரி உங்க எடுத்து நான் போட்டுக்கிறேன். ஏன் லேடிஸ் போட்டதை ஜென்ஸு போடக்கூடாதுன்னு சட்டமானா? நாங்கள் போடுற ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து நீங்கள் போகிறீங்க, நாங்கள் யூஸ் பண்ணுற டிஷர்ட் எடுத்து நீங்கள் போகிறீங்க. அப்புறம் எங்களை மாதிரியே எல்லாத்தையுமே ஹேர் ஸ்டைல்லேருந்து வந்து உட்காந்துறீங்க. அப்புறம் லேடிஸ் யூஸ் பண்ணதான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா? ரேஷன்ல இருந்து கோதுமை வாங்கி வந்து 2 கிலோ மாவு அரைச்சி வச்சிருந்தேன், எங்க மாவையே காணோம். கோலம் போடுறதுக்கு கோலம் மாவு தீர்ந்து போச்சு. அதுக்கு பதிலாக தான் வீட்டில் இருந்து கோதுமை மாவை எடுத்து நான் கோலம் போட்டுனுக்கிறேன். கேள்வி மட்டும் நல்லா கேளு. யாருன்னா கோதுமை மாவுல கோலம் போடுவாங்களோ?